ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யோகி சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சைவ மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். ஸோ நிறைய பேர் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெயில் வந்து கடுகு, பெருஞ்சீரகம், வெந்தயம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம், வெள்ளைப்பூடு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துட்டு, அப்புறம் வந்து மசாலுக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் வந்து மல்லித்தூள் சேர்த்துட்டு, உப்பு சேர்த்துட்டு, கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளியை வந்து அரைச்சி சேர்த்துருக்கேன். சேர்த்து கொஞ்சம் கொதி வரட்டும். இது வந்து நான் வாழைப்பூ வந்து கடலை மாவில் வந்து பரட்டி எடுத்து பொரிச்சிருக்கேன். நான் பொரிச்சது வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக பிரிஞ்சிருச்சு. நீங்கள் ஒன்று சேர வந்து பொரிச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதே வாழைப்பூ வந்து செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு கொதித்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா வாழைப்பூ, நம்ம பொரிச்சு வச்சுருக்க வாழைப்பூவை சேர்த்துக்கோங்க. நான் வாழைப்பூ வந்து லேட்டாக வந்து கொஞ்ச நாள் வச்சுருந்து பொரிச்சனால எப்படி இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு பொரிச்சிங்க அப்படின்னா நல்லா ஒன்று சேர்ந்துடும். ஸோ நம்மளுக்கு அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் யோகி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.